நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நாங்குநேரி நான் பிறந்த ஊர். அதிலிருந்து பெரும்பத்துன்னு சொல்லி ரொம்ப பக்கத்தில். அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கொடூர துயர சம்பவம் நடந்தது. கிட்டத்தட்ட ரோட்டில் போட்டு வெட்டி அங்கே பெரும்பத்தினுடைய மக்கள் அந்த ரோட்டிலே உட்காந்து போராடக்கூடிய ஒரு தன்மை, ஒரு சூழல் உருவாகியது. அதை பணம் கொடுத்து அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளை பணியமர்த்தி அங்கே உள்ள இந்த போராட்டம் செய்யும் பெண்களை அடக்கி ஒடுக்கி அவங்களுக்கு வேறு மாதிரியான பிரச்சனைகள் அனைத்தையும் கொடுத்து அங்கே அந்த ஒரு சம்பவம் நடந்தே தெரியாமல் இந்த திமுக அரசு செய்து விட்டது. சரி, ஓகே, நாங்குநேரி சம்பவத்தை கிட்டத்தட்ட ஒரு நாள் நியூஸோட அதை மறைச்சிட்டீங்க. அந்த ஒரு நாள் நியூஸ் மறைவதற்குள் சிவகங்கையில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் 3 பைக்கில் ஒரு பைக்கில் 3 பேர் ட்ரிபிள்ஸு, மொத்தம் 9 பேர் சிவகங்கை மானாமதுரையில் கிட்டத்தட்ட பக்கத்தில் இடைக்காட்டூர் ஒரு தலித் கிராமம் இருக்கிறது. அந்த இடைக்காட்டூர்ன்ற தலித் கிராமத்துக்குள்ளே போய் அதாவது கதற துடிக்க விட்டுறாங்க. இதுவும் இந்த தமிழ்நாட்டில் தான் அரங்கேறிய ஒரு மணி நேரத்திற்குள் அந்த சம்பவத்தையும் நசுக்கிறாங்க. அதாவது இங்க என்னன்னா ஒரு கஷ்டம், ஒரு மக்களுக்கான கவலை, ஒரு மக்களுக்கான அவலம் இதெல்லாம் நடந்ததுன்னா அதை எப்படி நசுக்க வேண்டும் என்பதுதான் இந்த திமுக அரசினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, அதை நியூஸ் போட்ட ஒரு மிக முக்கியமான சேனலுடைய பேர் நான் சொல்ல விரும்பல. அதை நியூஸ் போட்ட ஒரு மிகப்பெரிய சேனல் அந்த நியூஸை டெலிட் பண்ணுறான். அவன் இத்தனைக்கு நியாயமாக இருக்கக்கூடிய எனக்கு அதான் இது டெலிட் பண்ணுறான். டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மற்றவங்க எல்லாரும் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவனும் போடுறான். அதாவது பயம். ஏன் பயம்? என்ன அழுத்தம் இவங்களுக்கு? என்ன ரீசன்? அங்கே உள்ள அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய தொல்லையா இல்லை திமுக அரசினுடைய தொல்லையா? எப்படி பார்த்தாலும் எல்லாம் ஒன்று தானே. அரசாங்கம் யாரு? அரசாங்க அதிகாரிகள் யாரு? எப்படி பார்த்தாலும் ஒன்று தானே. இது எப்படி அவங்க பண்ணலாம்? அதாவது ஒரு கிரைம் நடக்குது, அந்த கிரைமை ரிப்போர்ட் பண்ண வேண்டியது அங்கே உள்ள ஜேர்னலிஸ்டோட ஒர்க்கு. ஆனால் அவன் முதல்ல ரிப்போர்ட் பண்ணுறான், அவன் டக்குன்னு அதை நியூஸை டெலிட் பண்ணுறான். இது நடந்த அந்த ஜேர்னலிஸ்ட் எனக்கு நண்பர், அவரே எனக்கு சொல்கிறாரு நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்றாரு. அதற்கு காரணம் இன்னார் ஃபோன் பண்ணாங்க, அதனால நாங்கள் வேற வழி இல்லாமல் டெலிட் பண்ணுறோம் அப்படின்ற. அவங்களுக்கு நல்லா தெரியும் காரைக்குடியில் இப்போ எப்படி யார் காரைக்குடியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா, யார் காரைக்குடியினுடைய எம்எல்ஏவாக முன்னவராக இருக்கிறான்றதை உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களே தேடி பார்த்துக்கோங்க. அந்த ஒரு நபர், நான் பேர் குறிப்பிட விரும்பாத அந்த ஒரு நபர் கால் பண்ணி அதாவது பர்டிகுலர் ஜேர்னலிஸ்டுக்கு நேரடியாக ஒரு எச்சரிக்கை விடுத்ததாகவும் அதை ரிமூவ் பண்ண சொல்லி ஒரு ப்ரெஷர் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது பொய்ன்னு மிரட்டிருக்காங்க. எப்படி? சும்மா உன்னை மிரட்டினா பேசியிருக்காதுல்ல, ஆனால் நீ பண்ணது பொய், இதை நீ பண்ணன்றதுக்காண்டி உன் மேலே மாநகராட்சி வழக்கு போடுவேன், அப்படி இல்லைன்னா உனக்கு எதிராக எல்லா அரசு இயந்திரங்களும் திரும்பும் அப்படின்னு மிரட்டினா அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நடுக்கும் இல்லையா? அதனால அந்த ஜேர்னலிஸ்ட் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டான். ரிமூவ் பண்ண உடனே அது உண்மையிலே எல்லா இடத்துக்கும் தெரிய வருது. ஒரு நாள் தான் உண்மை மறையும். ஸோ அது எல்லா இடத்துக்கும் தெரிய வந்தோடனே மற்றவங்களாம் போட்ட உடனே இவரும் மறுபடியும் அந்த போஸ்ட்டை போட்டிருக்காரு அதே சேனல் மூலமாக. இதுதான் உண்மை. இப்படி நடக்கக்கூடிய அவலங்களை மறைத்து கொண்டும் இன்னொரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அதை விட கேவலம். அதாவது எங்கோ யாரோ எவன் வீட்லேயோ கல்யாணம், ஆனால் மாப்பிள்ளை நான் தான். எங்கே யாரோ எவன் வீட்லயோ சாந்தி முகூர்த்தம், பொண்ணு நான் தான். இதுல எல்லா விஷயத்துல கெட்டது நடந்தா நான் இல்லை, நல்லது நடந்தா நான் தான், எவனும் கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்குரிய 60 மாணவர்கள் சொல்றதை விட தேர்வர்கள் வைப்போமே, 60 தேர்வர்கள் கிட்டத்தட்ட யூபிஎஸ்சியில இன்னைக்கு இந்தியா லெவலில் ரேங்க்ல இருக்கிறாங்க. இந்த ஸ்டாலின் அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த 60 பேரும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக இன்னைக்கு ஜெயிச்சவங்க தான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஸ்கேம், பிக்கஸ்ட் ஸ்கேம் ஆஃப் த இயரை இன்னைக்கு அரங்கேற்றம் செய்திருக்கிறது. அது பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக சும்மா இருக்குமா? அதிமுக தான் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவேன். குறிப்பாக எடப்பாடியார் இன்னைக்கு இருக்கிற வேகத்துக்கு ஸ்டாலினை ஒழிச்சுக்கிட்டுன்ற ஒரு வெறியில சுற்றிட்டு இருக்காப்ல. அதனால ஃபேக்ட் செக் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே ஐடிவிங்களுடைய ப்ராப்பர் ஃபேக்ட் செக். அது ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கிற முக்காவாசி பேர் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி, அதே மாதிரி ஐயா சைதை துரைசாமி அவர்களுடைய மனிதநேயம் அகாடமி, இங்கிருந்து வந்தவன ஃபுல்லாக இவங்க போட்டுக்கிட்டு இவங்க என்னன்னா நாங்கள் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக தான் இவர்கள் அனைவரும் கட்டறிந்து இன்றைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஆக போகிறார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டுக்கு ஒரு முழு பக்க விளம்பரம் இதில் தினமணியில் வருது. அதே அன்னைக்கு தினமலர்ல சங்கர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து விளம்பரம் வருது. இதுல இருக்கிற பாதி பேர் அதுல இருக்கான். அவன் என்ன சொல்றான்? சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் படிச்சவன்றான். அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யாரு புழுவுனா அப்படின்னு கேட்டா
அந்த சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் படித்த அனைத்து தேர்வர்களும் வெளியில வந்து டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சங்கர் ஐஏஎஸ் அகாடமி எங்களுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு. ஆனா இங்க அரசாங்கம் என்ன பண்ணுது, இவங்க ஃபுல்லா நாங்க தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக தான் எப்படி படிச்சு இவங்களாம் ஐஏஎஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லுது. இப்படி கேவலமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் இந்த திமுக அரசாங்கத்தை மக்கள் வெறுக்க தொடங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. ஆனா இதெல்லாம் வெறுப்பினுடைய உச்சம். குறிப்பாக இந்த 2ஆம் இடம் பெற்ற ஒரு பெண் ராஜேஸ்வரின்னு சொல்லி அந்த பெண்ணினுடைய போட்டோவை போட்டு அவளுக்குன்னு தனி விளம்பரம் கொடுத்துருக்கான் யாரு, ஸ்டாலினுடைய அரசாங்கம். இங்க பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில எனக்கு என்னென்ன மாதிரிலாம் கோர்ஸ் இருந்தது, என்னென்ன மாதிரி என்னை கைட் பண்ணாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நாடகம். 7ஆம் இடம் பெற்ற ராஜா மொய்தீன் ஒரு நபர், அவர் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கும் ஒரு விளம்பரம் ஸ்டாலின் அரசாங்கத்திலிருந்து. சிறுபான்மைன்றதுனால அவரை தூக்கி போட்டு அவருக்கு ஒரு டச். சிறுபான்மைக்கு பாருங்க எப்படி ஸ்டாலின் அரசாங்கம் சிறுபான்மையினர் ஒருவரை காசை கொடுத்து எப்படி தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆகிட்டோம் அப்படின்னு அதுக்கு அவர் போட்டோ. அவர் பார்த்தா இங்கே டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு. நான் வந்து என்னுடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி அகாடமி பேரை சொல்லி டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு. இப்படி மோசமான பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இந்த தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக அனைவருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. 1000 ரூபா 5 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபா 12 மாதத்துக்கு 12,000 வைங்களேன். 12,000 ரூபா ஒரு என்ன சொல்ல 5 வருடங்களுக்கு 60,000 ரூபா வைங்களேன். இந்த 60,000 ரூபா ஒரு மாணவனுக்கு கொடுக்குறது இல்லையா, கிட்டத்தட்ட இவங்க சொன்ன மாதிரி இந்த 60 மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட கொடுத்துருந்தா கூட 36 லட்சம் வைங்களேன். இந்த 36 லட்சத்தை விட இவங்க அந்த தமிழ் புதல்வன் திட்டத்துக்காக கொடுத்த 36 லட்சத்தை விட இன்னைக்கு இவங்க கொடுத்துட்டு இருக்க விளம்பரத்துக்கான செலவு ஜாஸ்தி. டிஐபிஆர்ல இருந்து இந்த விளம்பரம் இல்லாத இடம் இல்லை. தியேட்டருக்கு போய் உட்காந்து அங்கே வருது, பேப்பர்ல இருந்து அங்கே வருது. இது ஃபேக்குடா, அந்த நியூஸே ஃபேக்குடா. இவங்க எல்லாரும் வேற எங்கேயோ படிச்சுட்டு வந்தவங்க, என்னடா இப்படி போய் சொல்றீங்க அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் தரந்தாழ்ந்து இருக்கிறது. ஸோ அதனால கொலை கொள்ளை அதாவது குற்றவியல் சம்பவங்கள், துர்மரணங்கள், துர்சம்பவங்கள் நடந்ததுன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, இன்னொருத்தன் காரணம். எவன் எங்கே வெற்றி பெற்றாலும் அதற்கு காரணம் ஸ்டாலின் தான், ஸ்டாலின் அரசாங்கம் தான். முடிச்சிட்டோம் அப்படின்னு அவர் இப்போ புதுசா அது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டார் இல்லையா, அது மாதிரி அப்படி முடிச்சிடறாங்க. இந்த அரசாங்கத்தை, இந்த ஸ்டாலின் அவருடைய விடியா மாடல் ஆட்சியை அப்புறப்படுத்தி ஐயா எடப்பாடியார் அவர்களை எவ்வளவு சீக்கிரமா மக்கள் நியாயமான உண்மையான அந்த மனிதரை எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வரணுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்தா நாடு உருப்படும். இல்லைன்னா நாடு நாசமா போய் மக்கள் அனைவரும் மெல்லச்சாவும். இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம் என்பதை கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம்.